அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், உங்களுக்கு தெரிந்தவர்களோ அல்லது தெரியாதவர்களோ உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலவிதமான தீமைகள் செய்யக்கூடிய மாந்திரீக பிரயோகம், ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை எதுவாக இருந்தாலும் அதை உங்களிடமிருந்து மிக வேகமாக விரட்டியடிக்கக்கூடிய ஒரு மூலிகை பயன்பாடு பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கிறோம். நமது தெரிந்த அல்லது தெரியாத நபர்களால் நம்மை பாதிப்படையச் செய்ய வேண்டுமென்று செய்யப்பட்ட மாந்திரீக கிரியைகள், மாந்திரீக பிரயோகங்கள் ஆகியவற்றிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள உதவக்கூடிய அரிய இரகசிய மூலிகைதான் பிரம்மதண்டு. இந்த பிரம்மதண்டு மூலிகையை பயன்படுத்த வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள், பிறருடைய மாந்திரீக கிரியைகளால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இதிலிருந்து நீங்கள் வெளியே வரவும், உங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை விரட்டவும் இந்த பிரம்மதண்டு மூலிகை பயன்படுகிறது. இந்த பிரம்மதண்டு மூலிகையை பிறர் செய்யும் தீமையிலிருந்து நம்மை காக்க வேண்டுமென்று நினைத்து பயன்படுத்துவதற்கு முன்பாக முறைப்படி அமாவாசை நாளில் முறைப்படி அமாவாசை நாளில் இந்த மூலிகைக்கு காப்பு கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி இந்த மூலிகையை பறித்து எடுத்து வந்து ஒரு சுத்தமான மஞ்சள் துணியில் வேருடன் கூடிய இந்த முழு மூலிகையையும் அதில் இருக்கக்கூடிய சிறிய அளவிலான முற்கள் நம் கையில் குத்திவிடாதபடியும் வேறு எந்த இரத்த காயமும் ஏற்பட்டு விடாதபடியும் பத்திரமாக பார்த்து கொண்டு வீட்டினுடைய கிழக்கு பகுதியில் தெற்கு வடக்காக இந்த மூலிகையை வைத்து முதலில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து மஞ்சளும், அடுத்ததாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து குங்குமம் வைக்க வேண்டும். வைத்த பிறகு மஞ்சள் துணியில் இருக்கக்கூடிய இந்த மூலிகைக்கு மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். அலங்காரம் செய்த பிறகு இந்த மூலிகைக்கு குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மனதில் நினைத்து கொண்டு உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு சிறிய அளவிலான படையலை வைத்து படைத்து தூபதீபம் காட்டி வீட்டை சுற்றி வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்கள் எடுத்துக்கொண்டு ஒரு முறை வலமாக சுற்றி வர வேண்டும். ஒரு முறை சுற்றி வந்த பிறகு இந்த மூலிகை இருக்கக்கூடிய துணியில் சிறிதளவு படிகாரம், சிறிதளவு மஞ்சள் பொடி, சிறிதளவு குங்குமம், கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து வைத்து நன்றாக மடித்து சுருட்டி கொண்டு வீட்டினுடைய நிலை வாயில் படி அல்லது வீட்டின் நுழைவு பகுதியில் இதை கட்டிவிட வேண்டும். வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களில் கண்டிப்பாக இந்த மூலிகை வைத்துள்ள அந்த துணி இருக்கும் இடத்திற்கு சென்று தூபதீபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் இதை செய்ய ஆரம்பித்த முதல் நாளிலேயே சிலருக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய தீமை செய்யும் சக்திகள் விரட்டப்பட்டுவிடும்.